பின்னணி பாடகி ஜானகி அம்மா அவங்களுடைய குடும்பத்துல அவங்களுடைய மகன் இறப்பு செய்தி எல்லாருக்குமே மிகப்பெரிய சோகத்தையும் வேதனையும் ஏற்படுத்தி இருக்கு. ஜானகி அம்மா அவங்களுடைய குடும்பத்துல இப்படி ஒரு சோக செய்தி வந்தனுமே பிரபலங்கள் நிறைய பேர் வந்து அவங்களோட வீட்டுக்கு நேர்ல போயிருக்காங்க, போன் பண்ணியும் ஆறுதல் தெரிவிச்சிருக்காங்க. நேற்று நடந்த இந்த துயர சம்பவத்தால அவங்க ரொம்பவே உடைஞ்சு போயிருக்காங்களாம். இந்த செய்தி திரையுலகம் மற்றும் ரசிகர்கள் கிட்ட அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கு. ஏன்னா மகன் மேல அவங்களுக்கு அவ்வளவு அன்பு இருக்காம், அவ்வளவு தூரம் ரொம்பவே பாசமா ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாங்களாம். முரளி கிருஷ்ணா அவங்களுடைய மறைவு செய்தி அறிஞ்சு பல பேரும் வேதனைப்பட்டிருக்காங்க. ஜானகி அம்மா இதை எப்படி தாங்கிப்பாங்களோ அப்படின்னு சொல்லி ரொம்ப உடஞ்சும் போயிருக்காங்களாம். அது மட்டும் இல்லாம ஜானகி அம்மா அவங்களும் தன்னோட மகனை அவ்வளவு தூரம் பார்த்துக்கிட்டு அவங்களும் நிறைய விஷயங்கள் சாதிக்கணும்னு அவங்களும் வந்து சினிமாவுல பாடல்கள் எல்லாம் நல்லா பாடணும்னு எவ்வளவோ ஆசைப்பட்டிருக்காங்க. இத அவங்கனால தாங்கிக்கவே முடியல. அது மட்டும் இல்லாம கிருஷ்ணா அவங்களுடைய மறைவு செய்தி அறிந்து பல முன்னணி நடிகர்கள், இயக்குநர்கள் மற்றும் ரசிகர்கள் சமூக வலைதளங்கள் வழியா தங்களோட இரங்கலை தெரிவிச்சிட்டு இருக்காங்க. இந்த நிலையில தமிழ் சினிமாவோட முன்னணி நாயகன் கமல்ஹாசன் அவர்களும் தன்னோட சமூக வலைதள பக்கத்துல ஒரு இரங்கல் பதிவை பதிவிச்சிருக்காரு. அதுல அவரு என்ன சொல்லியிருக்காருன்னா, புகழ்மிக்க பாடகியும் என் பிரியத்துக்குரிய சகோதரியுமான ஜானகி அவர்களின் புதல்வர் முரளி ஸ்ரீ கிருஷ்ணா அவர்கள் மறைந்த செய்தி அறிந்து மிகுந்த துயருற்றேன். மகனை இழந்து வாடும் ஜானகி அம்மாவுக்கும் குடும்பத்தாருக்கும் என் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி கமல் சார் இந்த ஒரு பதிவை பதிவிட்டிருக்காரு. இதை தொடர்ந்து நிறைய பேர் வந்து ஜானகி அம்மா அவங்களுக்கு ஆறுதல் சொல்லி ஆறுதல் பதிவுகளை பதிவிட்டு இருக்காங்க. அவங்க ரொம்பவே உடைஞ்சு போயிட்டாங்க, இதை தாங்கிக்க முடியாம ரொம்பவே துயரத்துல இருக்காங்க, ரொம்பவே கண்ணீர் விட்டு அழுதாங்க அப்படிங்கிற மாதிரி ஏகப்பட்ட செய்திகள் வெளியாகிருக்கு. தன்னோட சொந்த மகனை இழந்து வாடும் இந்த நேரத்துல அவங்களுக்கு ஆறுதலா நிறைய பிரபலங்கள் வந்து தொலைபேசியிலும் நேர்லயும் போய் ஆறுதல் தெரிவிச்சிருக்காங்களாம். இதுக்கு முன்னாடி இதே போலதான் பாரதி ராஜா அவர்களுக்கும் நடந்துச்சு. மனோஜ் அவர்கள் இறப்ப தாங்கிக்க முடியாம அவரு ரொம்ப உடைஞ்சு போனாரு. அதுல இருந்து அவரால் மீண்டே வர முடியல, எப்ப பார்த்தாலும் அவரையே நினைச்சிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி எத்தனையோ செய்திகளை பார்த்திருந்தோம். நினைச்சு உடைஞ்சு அழுதுருக்காரு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கூட செய்திகளை பார்த்தோம். இதே போலதான் இப்ப ஜானகி அம்மா அவங்களும் ரொம்பவே உடைஞ்சு போயிருக்காங்களாம். நிறைய பேர் ஆறுதலை சொல்லிட்டு இருக்காங்க. ரொம்ப நல்லா இருந்த கிருஷ்ணா அவங்களுக்கு திடீர் உடல்நல குறைவு வந்துதான் இப்படி ஒரு பெரும் துயரம் ஏற்பட்டிருக்கு. ஹைதராபாத்ல எப்பவும் தன்னோட அம்மாவை விட்டு எங்கேயுமே போகாத அவரு இன்னைக்கு பிரிஞ்சு தனியா போனது மிகப்பெரிய சோகத்தை ஏற்படுத்தி இருக்கு அப்படின்னும் ஜானகி அம்மா ரொம்பவே அழுதாங்க அப்படிங்கிற மாதிரி செய்திகள் எல்லாம் வெளியாகி இருக்கு. நம்ம சார்பாகவும் ஆறுதலை தெரிவிச்சுக்கலாம்.